Good evening student. Today purchase book பத்தி பார்க்க போறோம். Purchases book அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா but purchase book is a subsidiary books அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஒரு துணை புத்தகம் in which only the credit purchase of goods அந்த கூட்ஸோட கிரெடிட் பர்ச்சேஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. மைண்ட்ல வச்சுக்க இது வச்சு சம் போட போறோம். So credit purchase only noted in a subsidiary book that is called one of the purchase book. Okay, are recorded when business wants to know the information about the credit purchase. ஒரு பிஸ்னஸ்ல தன்னோட பிஸ்னஸ்ல எவ்வளோ கிரெடிட் பர்ச்சேஸ் இருக்கணும்னு ஒரு பிஸ்னஸ் மேன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாரு அப்படின்னா அப்போ இந்த கிரெடிட் பர்ச்சேஸ் புக்கை வச்சு என்ன பண்ணிக்கலாங்க, அவன் வந்து எவ்வளோ கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான், எவ்வளோ பேருக்கு நம்ம செட்டில்மெண்ட் பண்ணணும்னா அந்த இன்ஃபர்மேஷனை கிரெடிட் பர்ச்சேஸ் புக் நமக்கு கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல எது தேவையில்லை, எனக்கு கேஷ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற டீலிங்ஸ் நோ நீடு. அப்போ ஒன்லி தட் பிஸ்னஸ் மேன் ஒன்லி ப்ரிப்பேர்ட் இன் த கிரெடிட் பர்ச்சேஸ் டீலிங்ஸ் ரெக்கார்டட் இன் அ பர்ச்சேஸ் புக். அப்போ குட்ஸ் ஆஃப் அட் அ கிளான்ஸ், ஒரு தடவை கிளான்ஸ்ல பாக்குறதுக்கு இந்த கிரெடிட் பர்ச்சேஸ் புக் வந்து என்ன இருக்குது, அவனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. The information can be made available in the if purchased of goods on credit are separately recorded. கண்டிப்பா ஒரு செப்பரேட்டா எவ்வளவு கூட்ஸை வந்து நம்ம கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கிற இன்ஃபர்மேஷனை செப்பரேட்டா ரெக்கார்ட் பண்றதுக்காக தான் இது யூஸ் பண்றாங்க. கூட்ஸ் ஹியர் மீன்ஸ் இந்த இடத்துல கூட்ஸ்னா ஐட்டம்ஸ் இஸ் த பிஸ்னஸ் சென்டர் இந்த டீலிங்ஸ். கூட்ஸ் டீலிங்ஸ் மட்டும் தான் இதுல இருக்கணும். அப்போ அசெட்ஸ் டீலிங் இருக்கக்கூடாது. இன் அதர் வேர்ட்ஸ் இட் இஸ் த ஐட்டம்ஸ் ஆஃப் த பர்ச்சேசிங் ஆஃப் ரெகுலர் சேல்ஸ். ரெகுலர் சேல்ஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ற கூட்ஸா இருக்கணும். எக்ஸாம்பிள், ஃபர்னிச்சர் வில் பி ட்ரீட்டட் அஸ் த கூட்ஸ் இன் த கேஷ் ஆஃப் த ஃபர்ம் டீலிங்ஸ் இன் ஃபர்னிச்சர். ஃபார் அதர் ஃபர்ம்ஸ் இஸ் த டீலிங்ஸ் இன் ஃபர்னிச்சர் இட் இஸ் வில் பி அசட்ஸ். ஸோ இப்போ ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோ, அது பார்த்தா ஒன்று கூட்ஸ் கிடையாது, அது ஒன் ஆஃப் த அசட்ஸ். ஸோ அதை நம்ம இந்த கூட்ஸ் டீலிங்ல எல்லாம் கொண்டுட்டு வரக்கூடாது. ஹென்ஸ் while the recording the transaction in the purchase book, இப்போ இதெல்லாம் பர்ச்சேஸ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணோம்னா பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுற டே டு டே ஆக்டிவிட்டிஸ்க்கான கூட்ஸ் அவ பர்ச்சேஸ் பண்ணுறப்ப யூ டீல்ஸ் இன் கிரெடிட் டீலிங்ஸ் மீன்ஸ் தட் பர்ச்சேஸ் ஒன்லி ரெக்கார்டட் கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ அசட் டீலிங்ஸும் கிரெடிட்டுக்கே அசட்டை வாங்கியிருந்தாலும் அதை டீலிங் கொண்டுட்டு வரக்கூடாது. கேஷ் பர்ச்சேசிங் கொண்டு வரக்கூடாது. ஒன்லி ரா மெட்டீரியல்ஸு ப்ரொடக்ஷன் ஓரியன்ட் கூட்ஸ் வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் உனக்கு இதில் வரும். மஸ்ட் பி ascertained whether the credit purchase is related to the items which is the form of dealings. So purchase of assets and purchase of goods for cash are not entered in the purchase book. நல்லா தெளிவாக சொல்லிட்டாங்க. லாஸ்ட் லைன் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோ. அசட் பர்ச்சேசிங்கையும் கேஷ் டீலிங் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸையும் நம்ம பர்ச்சேஸ் புக்கு என்டர்ல கொண்டுட்டு வர மாட்டோம். அப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸை மட்டும்தான் கொண்டு வருவோம். அசட்டையும் கேஷ் பர்ச்சேஸையும் நம்ம என்ன பண்ண மாட்டோங்க, பர்ச்சேஸ் புக்குக்கு கொண்டுட்டு வர மாட்டோம். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் மேன் தன்னோட கம்பெனியில எவ்வளோ கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன்னு டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த பர்ச்சேஸ் புக்கை வச்சுதான் தெரிஞ்சுப்பான். அதுக்காக மட்டும்தான் அவனோட இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான் இந்த பர்ச்சேஸ் புக் ப்ரிப்பேர் பண்ணப்பான். அப்போ இங்கே கேஷ் டீலிங்ஸ் அண்ட் அசட் டீலிங்ஸ் இஸ் நோ நீட் இன் அ பர்ச்சேஸ் புக். அப்போ ஒன்லி மஸ்ட் இன் credit purchasing dealing. So how much of credit purchasing doing in the business அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா யூ கலெக்டட் த பர்ச்சேஸ் புக். அதை வச்சு நீ அதை செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். சரி, ஒரு ஃபார்மேட் இருக்கு பர்ச்சேஸ் புக்கு. டேட்டு, அது பர்டிகுலர் நேம் ஆஃப் த சப்ளைங் அண்ட் டீலிங் ஆஃப் த கூட்ஸ் அண்ட் பர்ச்சேஸ், என்னென்னா என்ன எவ்வளோ கூட்ஸ் எத்தனை ரூபாய்க்கு, இன்வாய்ஸ் நம்பர் தான் அது, எல்எஃப் நம்பர், ஒன் சைடு தான் இதெல்லாம். சரியா, அமௌண்ட் காலம் 2 காலம் இருக்கும். ஸோ டீட்டெயிலு அல்லது டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். இப்படி தான் ஒரு அக்கௌண்ட்ஸ் நோட்டில் யூஸ் பண்ணிக்கணும். எல்எஃப் நம்பர் பக்கத்தில் இன்னொரு காலம் யூஸ் பண்ணிக்கணும். எல்எஃப் நம்பருக்கு எப்பயுமே போடுற குட்டி காலம் தான், அது பக்கத்தில் இன்னொரு காலம் யூஸ் பண்ணி இன்வாய்ஸ் நம்பர். இது ரெண்டுமே சும்மா ஒரிஜினல் அக்கௌண்ட்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். சும்மா நீ டிவைட் பண்ணி மட்டும் வச்சுக்கிட்டா போதுமானது. இங்கேயும் அந்த நம்பர்லாம் நமக்கு வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட். இன் டேட்டா காலம் டேட் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் கிரெடிட் ஆஃப் ரெக்கார்டட். பர்டிகுலரில் in this column of the
சப்ளையர் whom goods of என்ன goods வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க, டீலிங் ஆஃப் goods of purchase given, நேம் ஆஃப் த குவான்டிட்டி, குவாலிட்டி, சரிங்களா. ஸோ ரேட் ஆஃப் கூட்ஸ் பர்ச்சேசிங், ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட், in any other specifications of specialized of the goods and recorded in the column. அது எல்லாமே இதில் ரெக்கார்ட் ஆகும். இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் ஸ்டார்டட் த ப்ரிப்பேரிங் த செல்லர் ஆஃப் கூட்ஸ். ஒரு குட்ஸ் சேல்ஸ் பண்ணுற செல்லர் இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார், 1 மார்க் இது. ஸோ கண்டைன் த டீலிங் அபவுட் த கூட்ஸ், இஸ் பிரைஸ் இஸ் அதர் எக்ஸ்பிரஸ்ட் இன்கர்ட். ஸோ த இன்வாய்ஸ் நம்பர் இஸ் என்டர்ட் இன் த காலம். இன்வாய்ஸ் நம்பர் இதில் என்டர் பண்ணுவோம். ஸோ லெஜர் ஃபோலியோ நம்பர், the pages of number ledger is the supply account appear in the record in column. ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் இருக்கு அப்படின்னா அதோட லெஜர் ஃபோலியோ நம்பர்ல அந்த நம்பரை நம்ம டீல் பண்ணி கொண்டுட்டு வருவோம். நெக்ஸ்ட் அமௌண்ட் காலம் இருக்கு, டீடைல்ஸ். அமௌண்ட் காலம் டீடைல்ஸ்ல டீல்ஸ் த டோட்டல் அவுட்புட் காலம் இஸ் யூஸ்டு, ரெக்கார்டட் த அமௌண்ட் வேரியபிள்ஸ் இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ் இஸ் த பர்ச்சேஸ்ட். பர்டிகுலர் சப்ளைஸ் இருந்தாங்க அப்படின்னா ட்ரேட் த டிஸ்கவுண்ட் இருந்துச்சுன்னா அதை லெஸ் பண்ணி மீதி இருக்கிற ரிமைனிங்க அவுட்டர் காலத்துக்கு கொண்டுட்டு போவோம், சரிங்களா. காலம் இஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த அடிஷனல் அண்ட் சப்ராக்ஷன். அடிஷன் சப்ராக்ஷன்லாம் இன்னர் காலர்லேயே முடிச்சு ஓவரால் டோட்டலாக அவுட்டர் காலத்தில் கொண்டு வரும். The total amount is column total. The net amount payable in the recorded in the total amount column. So net amount payment எவ்வளோ பே பண்ணணும் டோட்டலாக கிரெடிட் பர்ச்சேஸ்க்கு அப்படிங்கிற நெட் அமௌண்ட்டை அவுட்டர் காலத்துக்கு கொண்டு வருவாங்க. இது அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் திஸ் கான்செப்ட்மா?